ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் இறைவனின் அருள். ஒரு ஊரில் ராமு சுப்பு என்ற 2 பிச்சைக்காரர்கள் இருந்தாங்க. அதில் தனக்கு தானம் பண்ணுறவங்கள ராமு எப்பயும் கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். சுப்புக்கு ஏதாவது தானம் தர்றவங்க அவர் சொல்லுவார், மன்னர் நல்லா இருக்கட்டும், மன்னர் உன்னை நல்லபடியாக வச்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிப்பார். இப்படியே பல நாட்கள் போச்சு. இவங்க 2 பேரும் இப்படி சொல்கிறத அந்த ஊர் முழுவதும் பரவுச்சு. அந்த செய்தி மன்னர் காதுக்கும் எட்டுச்சு. மன்னருக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. நம் நாட்டில் வாழும் மக்களுக்கு கடவுளின் அருளால் நல்லபடியாக இருக்கிறார்களா, அல்லது நமது நல்லாட்சியினால் நல்லபடியாக இருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சந்தேகம்தான். அதனால் என்ன பண்ணினார்னா, தன்னை எப்பொழுதும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற சுப்புவிற்கு ஒரு பப்பாளி பழத்தில் நிறைய தங்க நாணயங்கள் வைத்து கிடைக்குமாறு செய்தார். ஆனால் சுப்புவோ என்ன செய்தான், அதை கொண்டு போய் ஒரு பழ வியாபாரியிடம் விற்றுவிட்டான். மறுநாள் அந்த பழ வியாபாரி அந்த பப்பாளி பழத்தை ராமுவிடம் விற்றுவிட்டார். ராமு அதனை தன் வீட்டிற்கு கொண்டு போய் அறுத்த பொழுதுதான் தெரியும், அதில் நிறைய தங்க நாணயங்கள் இருக்குது. ஐயோ, இது நம்ம வியாபாரியோடதாச்சே, சரி அதை அவர்கிட்டயே போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த பழத்தை கொண்டு போய் பழ வியாபாரியிடம் கொடுத்தார். பழ வியாபாரியோ, இது நான் சுப்புவிடம் இருந்து தான் வாங்கினேன் என்றார். உடனே ராமுவும் பழ வியாபாரியும் சுப்புவிடம் போய் அந்த பழத்தை கொடுத்தனர். சுப்புவோ, ஆகா, இது நமக்கு மன்னரின் ஆசீர்வாதத்தால் கிடைத்துள்ளது, ஆகையால் மரியாதை நிமித்தமாக இதை மன்னரிடமே ஒப்படைத்து விடுவோம் என்று தன்னுடைய நண்பன் ராமுவை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்று அரசனை சந்தித்தார். அரசனிடம் தான் கொண்டு வந்த பழத்தை கொடுத்தார். அப்பொழுதுதான் அரசருக்கு தன் மனதில் தோன்றிய கேள்விக்கு விடை கிடைத்தது. ஆகா, இதை நாம் சுப்புவிற்கு கொடுத்தாலும் இது ராமுவின் மூலமே நகைகள் கண்டறியப்பட்டு மீண்டும் நமக்கே வந்து சேர வேண்டும் என்று கடவுளின் அருள் உள்ளது. ஆகவே கடவுளின் அருளால் தான் இந்நாட்டு மக்கள் நல்ல முறையாகவும் இருக்கிறார்கள், நானும் நல்வழியில் ஆட்சி செய்கிறேன் என்று உணர்ந்து கொண்டார். இதிலிருந்து என்ன தெரியுது குழந்தைகளா? கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும்.